ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 6:30 ஆகுது. வானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. ராத்திரியே லேசாக தூறல் போட்டுடுச்சு. 2 நாள் வெயில் அடிச்சுது. மறுபடியும் வந்து மானம் எட்டிகிட்டு இருக்கு பாருங்க. மப்பு போட ஆரம்பிச்சிச்சு. 18ஆம் தேதி 19ஆம் தேதியெலாம் நல்லா மழை சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன செய்யுங்கிறது தெரில. இந்த மழைக்கே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம வந்து அதுக்காட்டியும் கொட்டாயை கூட்டி முடிச்சிடணும். ஆடுங்கள்லாம் வந்து எட்டக்க ஓட்டி விட்டுட்டு நம்ம கொட்டாயை கூட்டிடலாம். நேத்தியே கூட்டல, சாயந்தரம் கூட்டணும் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம் வந்து நம்ம ஆடு ஓட்டிகிட்டு போயாச்சு. அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. நான் ஆடு ஓட்டிகிட்டு போனதுனால கூட்டுறதுக்கு முடியல. இன்றைக்கி வந்து கூட்டி ஆகணும். அப்பா இப்போ தான்ப்பா தரையிலலாம் கழிச்சலை காணும். இங்கே பாருங்கள், 2 வீலர் கண்ணாடியில் வந்து ஒரு தட்டுக்கிளி. இது வந்து சில பேர் வெட்டுக்கிளி தட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு சரியான பேர் தெரியல. இங்கெல்லாம் வந்து தட்டுக்கிளின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சுப்பா. சின்ன பிள்ளையில பார்த்தது இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்க்குறேன் இதை. சின்ன பிள்ளைலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு கேட்டாக்கா, அது மீசியால் எவ்வளோ ஆகிறதுக்கு விரிச்சு காமிக்குதோ அந்தளவுக்கு வந்து ஆற்றுலலாம் தண்ணி போகும் அப்படின்னு வந்து சின்ன பிள்ளையில் சொல்லிகிட்டு இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் உட்காந்துட்டு அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஆனால் அதை பார்க்குறதுக்கு இலையால் செஞ்சது மாதிரியே இருக்குது. இலை மாதிரியே இருக்குது பாருங்களேன். அது ரெக்கையெல்லாம் வந்து இலையால் வச்சது மாதிரியே இருக்குது. அப்படி நீங்களாம் வந்து இந்த பூச்சிக்கு வந்து என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. இந்த பூச்சி வந்து ஏதாச்சும் செடியில் உட்காந்தா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இலை எப்படி இருக்குமோ அதே போலயே இருக்குது. நம்ம ஆடுங்கள்லாம் காலையில் 7 மணிக்கு மேய்ச்சலுக்கு போனாங்க. நம்மளும் வந்து கொட்டாயெல்லாம் கொட்டி முடிச்சாச்சு. மணி வந்து 10:30 ஆகுது. எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அதுங்க என்ன தான் எவ்வளோ நேரம் மேய்ஞ்சாலும் சரி, அடர் தீவனத்துக்கு வந்து ஈடாகாது. அதுங்க வயிறு எடுக்கவே மாட்டேங்குது. அடர் தீவனம் வைக்காமல் வந்து எடுக்கவே மாட்டேங்குது. நம்ம இன்றைக்கும் வந்து அடர் தீவனம் வந்து ஊற வைக்கல. புண்ணாக்கு தண்ணி மட்டும் கொடுத்துருக்கோம், குடிச்சிட்ருக்கானுங்க. நம்ம அங்கே வந்து பச்சை தண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து கொட்டாயெல்லாம் கூட்டி முடித்தாச்சு. ஆடுங்க வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் படுக்கையை போட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இவனுக்கும் உடம்பு சரியில்லாமல் டல்லாக இருந்தான். அதாவது மேய்ச்சல் மேயாமல் 2 நாள் வந்து மேயவே இல்லை. இன்றைக்கி காலையில் பரவாயில்ல. நம்ம ஒரு டானிக்கில் வந்து மாத்திரை கலந்து போட்டு விட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அது பரவாயில்ல, சரியாயிட்டான். இப்போ வந்து காலையில் வந்து மேய்ஞ்சிது. இது வந்து நேற்று ஃபுல்லாக டல்லாக அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. இது ஒன்று. அடுத்தது இன்றைக்கி வந்து இவன் ஒண்டி தான்ப்பா இன்னும் வந்து நார்மலாக ஆகலை. இந்த கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா, அவன் ஒண்டி தான் வந்து இன்னும் சரியாகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கான். இதெல்லாம் கழிஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு. இதுவும் பரவாயில்ல. அடுத்தது ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேனே, நான் பலாட்டு பெற்ற தங்கம் அது இருக்கான் பாருங்க. தங்கப்பில்ல தங்கப்பில்ல காலைல எழுந்திரிச்சி வந்து பார்க்கொண்டு வர, எழுந்திரிச்சி பண்ண மேலே படுத்துருந்தாரு. எழுந்திரிச்சி குடுக்குன்னு ஓடியாரு என்னை பார்க்குறதுக்கு. ஆசைப்படுறது பார்த்தீங்களா? நான் தங்கம் நேற்று காலை பரப்பிட்டு கிடந்ததுடி தங்கம். காலைல எப்பயுமே வந்து நம்ம வந்து கொட்டாய்க்கு வந்தோம்னா ட்ரெஸ்ஸை கடிக்கிறதுக்குனே வரும். அதுமாரி நேற்று வந்து காலை பரப்பிக்கிட்டு, ஆனால் தடவி கொடுத்தோம்னா அப்படியே பாவமாக படுத்துட்டு கிடந்துச்சு. இன்றைக்கி வந்து அசைப்படுது என் பட்டுக்குட்டி. எங்கடி அம்மா விட்டுட்டு தனியாக நிற்கிற? சரியாயிடுச்சுப்பா. இதுக்கு நிறையா பேர் நிறையா வைத்தியம் சொல்லியிருந்தீங்க. என் தங்கத்துக்கு சரியாக போயிடுச்சு. நம்ம இந்த வந்து நேற்று வந்து கீரிப்பூச்சி மருந்து போட்டதுனால மற்றபடி வேறு எந்த வைத்தியமும் செய்ய வேணாம். ஏன்னா வயிறே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் கீரிப்பூச்சி மருந்து போட்டதுனால. நாளைக்கு எதாக இருந்தாலும் செய்யும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செய்யலை. ஆனால் நிறையா பேர் நிறையா வைத்தியம் சொல்லியிருந்தாங்கடி என் தங்கத்துக்கு. சோடாப்பு போடுங்க, சோடா வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க, கொய்யாத்தழை கொடுங்க, அப்படி இப்படின்னு நிறையா வைத்தியம் சொல்லியிருந்தாங்க. என் தங்கத்துக்கு தானாக சரியாக போயிடுச்சுப்பா. சரிடி பட்டு. இது எவன்டாவன் இங்கே பாருங்க. இது வந்து தண்ணி நிறையா குடிக்காததுனால தான் இந்த யூரின் வந்து ரத்த கலராக போகும். நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்பீங்க, எங்கள் ஆடு வந்து ரத்தமாக யூரின் போகுது அப்படின்னு. மழை நாளில் வந்து ஆடுங்க வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்காதுங்க. உடம்பு வந்து சூடாகிடும். சூடாகும்போது அதுங்க வந்து யூரின் வந்து ரத்த கலராக போகுங்க.
அது மாதிரி எவனோ வந்து சரியாக தண்ணி குடிக்கல. எல்லாம் வெயில் இந்த நாள் வந்தாலே அது பாருங்க அதுங்களுக்கே ஒரு மாதிரி டல்லாகிடும் போல இருக்குது. உடம்பு சோம்பேறித்தனமாக அப்படியே கொடுமடாக படுத்து கிடக்குங்க. நம்ம மயிலோட பிள்ளையெல்லாம் பாருங்கள். உனக்கே இருக்குது இந்த வெயில் எல்லாத்துக்கும். நம்ம காலைக்குட்டி எப்படி தூங்குறத பாருங்கள். இவன் ஒண்டி தான் இன்னும் டல்லாகவே இருக்கான். சோடையாக இருக்கான் பாருங்கள். ஆள் கிட்டக்க நிற்கவே நிற்காது, அம்படும் அம்பிடாது. கழிசெல்லாம் நின்றுடுச்சு. இன்னும் மேய்ச்சல் வந்து ஒழுங்காக எடுக்கல. என்னம்மா என்ன வேணும்? ஏன் பின்னாடியே சுற்றுறீங்க? சளி பார்த்தீங்களா எப்படி சளி பிடிச்சிருக்குன்னு? நம்ம சளிக்கு மருந்து போட்டு, கழிச்சலுக்கு மருந்து போட்டு, கீரி பூச்சி மருந்து போட்டு இன்றைக்கி தான் ஒரு மாதிரி மனசுக்கு பரவாயில்லடாங்கிற மாதிரி இருக்குது. இது பின்னாடியே சுற்றுது பாருங்கள். இப்போ என்ன இருக்குது கையில்? கை என்ன செய்ய போகிற? சரி சரி சரி. இன்றைக்கி காலையிலேயே மானம் வந்து மழை வர மாதிரி இருந்ததுனால காலையிலே போய் மேய்ச்சிட்டு வந்தாச்சு. 7 மணிக்கெலாம் போய் மேய்ஞ்சிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் மல்பரி தழை வந்து சாப்பிட்டு வருவாங்க. இவன் தான் வந்து ரத்தமாக யூரின் போகிறான்டா. இல்லை தண்ணி குடிக்கலையாடா நீனு? என்னம்மா வேணும்? அடி வாங்க பாரு. கையை மறைச்சிக்கிட்டா மேலே ஏற வேண்டியது. அவனு தங்கமே வேணாண்டி பட்டோ. அடிச்சிருவாம்மா, அடிச்சிருவேன். படா ஒன்று வச்சாதான் கேட்பேன். அப்புறம் ஒன்று வச்சாதான் கேட்பேன். அடிச்சிட்டேனா அடி. சும்மாச்சுக்கும். அப்போ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டா தானே? செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டால் தானே? நாக்கு என்ன இருக்குது கையில்? ஒன்றும் இல்லடி பட்டோ, ஒன்றும் இல்லை. அங்கே போயிட்டு அம்மா கூட படுத்துட்டாங்க நம்ம அலாட்டு. அம்மா கூட படுத்துருக்காங்க பாருங்கள் 3 பேரும். நேற்று எங்கே எனக்கு என்னென்னு கிடந்தார். இன்றைக்கி தான் அம்மாவை தேடி வந்து படுத்துருக்காரு. ஒரு வியாபாரி வந்து ஆடு வாங்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ நம்ம அலாட்டை பார்த்துட்டு, ஏங்க இது அப்போ உள்ள ஆடு தானேங்க, பழைய ஆடு தானே அப்படின்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னு. ஏங்க கேட்குறீங்க அப்படின்னா, நான் இல்லைங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஆடு வாங்க வந்தப்போ இது சின்ன குட்டியாக இருந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு இது கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுங்க அப்படின்னாரு. ஆமாங்க அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆடு தான். கொஞ்சம் இருக்கிறதுலேயே கொஞ்சம் வயசான ஆடு அதுங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களே அப்படின்னாரு. இன்னும் 4 வருஷம் கூட அது வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ 3 குட்டி போட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு போனார். அது என்னடா சவுண்டு? என்ன சவுண்டு? வெளில போயிட்டு வந்துடக்கூடாதே. நவுரு ராகம் பாடினா அடித்து பிச்சு எடுத்துருவான். எங்கே வருது இப்போ? எங்கே போதே? கேட்டு தோற. எத்தனை வாட்டி ரொட்டி போடுதுன்னு கேட்குறேன். ஒரு தம்பி வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஆட்டுக்கு வந்து நகம் நறுக்கி விடணும். இது போகிறான் இல்லையா கருப்பு கலர் ஆடு, அவன் வந்து கால் தாங்கி நடக்கிறான் பாருங்க. அவனுக்கு வந்து நகம் வந்து நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு. அதை வந்து நறுக்கி விடணும்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். அதுக்கு ஒரு கட்ரு இருக்குதுங்க்கா, வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ஃபோட்டோ அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது இங்கேயுமே இருக்குதுப்பா. அதை வந்து வாங்கி நறுக்கி விடணும். நம்ம இது வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சது இல்லையா. இப்போ தான் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து அது வந்து கால் நகம் வளர்ந்து நடக்க முடியாத போன ஆடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒண்டி தான். நம்ம இனிமேல் வந்து வாங்கி வச்சு அதெல்லாம் நறுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இவங்க போய் கொஞ்சோண்டு மல்பரி தழை வந்து வெட்டி கட்டி விட்டுட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லோரும் ஏஞ்சி பின்னாடியே போயிட்டுருக்கானுங்க. நம்ம தாலாட்டை மட்டும் பாருங்களேன்,
அது அறிவுங்க, அப்படியே அறிவு. அவங்க வந்து இப்போ ஓட்டிகிட்டு போக மாட்டாங்கடா, கேட்டை கட்டிட்டு போயிடுவாங்க, யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்குது பாருங்க. எப்பயுமே வந்து அது நின்றுக்கும். அதுக்கு வந்து தெரியும், இப்போ தான் ஓட்டுவாங்க, இப்போ ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் லைனாக நிற்கிறத பாருங்க. நம்ம ஆடு ஓட்டிகிட்டு போகலான்னு கொட்டாய்க்கு வந்தால் எல்லோரும் தானாக போயிட்டானுங்க போல இருக்குது. இங்கே வந்து கேட்டு வந்து திறந்தே இருந்துச்சு, அதனால் எல்லாம் போயிடுச்சு போல இருக்குது. எல்லாம் எப்போ போணுச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரில. ஆடு ஓட்டிகிட்டு போகணும் கொட்டாய்க்கு வரோம், ஒருத்தவனையும் காணும். சத்தம் போடாமல் கிளம்பிட்டானுங்க. தனியாக வேறு பக்கத்துலலாம் கல்லை போட்டிருக்காங்களா, அதான் பயமாக இருக்குது. நம்ம சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக வேலி அடிச்சிருக்கோம், இருந்தாலும் எங்கேயாச்சும் தாவிக்கு போயிட்டானுங்க. ஒருத்தவனுங்க போனானுங்களா எல்லோரும் போயிடுவானுங்க. அப்பா இங்கே தான் நிற்கிறானுங்க. எல்லாம் சைலண்டாக மேய்ஞ்சிட்ருக்கதை பார்த்தீங்களா? இங்கே பாருமா, அலமேல அலமேல, எப்படா வந்தீங்க எல்லாம்? அங்கே எவனாச்சும் ஒருத்தனா சவுண்டு விட்டிங்களா? ரொம்ப நேரமாக மேயிறானுங்க போல இருக்கியாங்கிறேன். சமத்து தான்டா, சமத்து தான். மேய்ங்க மேய்ங்க. இந்த கொலைக்கெல்லாம் வந்திருக்கானுங்க பாருங்கள். இங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்தாண்ட போவானுங்க. அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் வந்து மல்பெரி தழையெல்லாம் வெட்டி வச்சு தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஒரு 4 மணிக்காக ஓட்டிகிட்டு போப்பா அப்படின்னு. மணி வந்து 3:40. சரி இப்போ தான் நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது, ஓட்டிகிட்டு போகலான்னு கொட்டாயில் ஆட பார்த்தா ஒருத்தவனை காணியாங்கிறேன். இங்கே தான் வந்திருக்கோங்கிறதுலாம் தெரியுது. ஒரே ஒரு பதட்டம் என்னென்னா, பக்கத்தில் வந்து கல்லெல்லாம் போட்டு இப்போ தான் முளைச்சி வருது. எங்கேயும் போடுறதுக்கெல்லாம் கேப்பு கிடையாது. இருந்தாலும் பாவம் அவங்கவுங்களும் இந்த மழையிலையும் அதுலேயும் கஷ்டப்பட்டு ஒரு பயிரை கிளப்புறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆடு ஒரு ஆடு புந்துச்சுன்னா போதும். இப்போ தான் முளைச்சி வருது. பெரிய செடியாக இருந்தால் கூட தெரியாது. நம்ம வந்து எல்லா ஆடும் ஒழுங்காக மேய்தா அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அந்த அலாட்டு புல்ல சின்ன குட்டி இருந்துச்சு, அது வேறு கயிறோடு இருந்தான். எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டானா அவ்வளோதான். தோ நிற்கிறான் பாருங்க, மேயிறான் பாருங்கள் தங்கம். காலையில் பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது ஏந்திரிச்சு குடுக்குன்னு என்னை பார்த்துட்டு ஒடியாருது. தங்கம் அலாட்டுமா, தங்கப்பில்ல பார்க்க மாட்டியா? மேய்டி நீனு. இன்னும் அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை, டல்லாக இருக்கான். இருந்தாலும் பரவாயில்லப்பா, நேற்று படுத்த படுக்கையாக கிடந்ததுக்கு. இவன் வந்து இன்னும் ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை. அவன் வந்து சரியாயிட்டான். அந்த கிடாக்குட்டி வந்து சரியாயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கும் அடா தீவனம் வந்து கொடுக்கல. ஆடுங்கள்லாம் ஒட்டகம் மாதிரி கலந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம வெறும் வேப்பந்தழை, பில்லு, மல்பெரி தழை, வெறும் தழையை தான் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. நம்ம புண்ணாக்கு தண்ணி மட்டும் கரைச்சி வந்து உப்பு போட்டு கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதேமாரி மேயிற டயத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தா தான் எல்லா ஆடும் வந்து ஒழுங்காக மேய்தா, ஏதாச்சும் சோடியாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஒரு தம்பி வந்து எந்தெந்த ஆடுலாம் செனை அப்படின்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே செனை ஆடு தான். இப்போ போட்ட குட்டிங்களை தவிர மற்றபடி எல்லாமே செனையாக தான் இருக்கானுங்க. இப்போ ஒரு 25 குட்டி இருக்கு இல்லையா, அந்த குட்டிங்களை தவிர மீதி எல்லாமே வந்து செனை தான். எல்லாம் மேயிறானுங்க, பரவாயில்ல. அந்தாண்ட பாதி பேர் நிற்கிறானுங்க. இது என்னத்த குறுன்னு பார்த்து நிற்கிது சிகப்பு. நல்லா தான் இருக்குது. தங்கப்பிள்ள சண்டை போடுறீங்களாடி? நம்ம இவங்களுக்கும் வந்து கிளிப்பிச்சை வந்து போட்டு விட்டோம். எல்லாருத்த பாருங்கள் ரெண்டும். ஐயோ, இது வரையெல்லாம் விளாண்டா சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் சோர்ந்து படுத்துச்சிங்கன்னா நம்ம மனசு படுற கஷ்டம் இருக்குதே, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
அந்த தங்கம் என் பால்காரி பெட்டோ தங்க பிள்ளைங்களா, என்ன 2 பேரும் மட்டும் தனியாக விளையாண்டு கிடக்குறீங்க எப்போ பார்த்தாலும்? ஏன் இவங்க கூடலாம் கூட்டணி வச்சுக்க மாட்டிங்களா? எப்பயுமே வந்து நம்ம பால்காரி அலமேலு பிள்ளை 2 பேரும் தான் தனியாக விளையாடுவாங்க. இந்த கூட்டத்தோடலாம் சேர மாட்டாங்க. அவங்க பெரியவங்க கூடலாம் சேர மாட்டாங்க. அவங்களே வந்து விளாண்டாலும் அதுங்க வந்து சேர்த்துக்காது. இதுங்க 2 மட்டும்தான் எப்பயும் தனியாக விளாடும். இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இப்பப்போ பெரிய பிள்ளையாவ கொஞ்சம் பிரிஞ்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு தசையாக நிற்கிறாங்க. தெய்வம்லாம் ஏகபோகமாக கழிஞ்சான், சரியாயிட்டான். அது மாதிரி அந்த வெள்ளைக்குட்டியும் ஏகபோகமாக கழிஞ்சுது. கழிச்செல்லாம் நின்றுடுச்சு. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் காலையில் கழிய ஆரம்பிச்சிருக்கு புதுசாக. அதுக்கும் வந்து நம்ம மாத்திரை வந்து போட்டு விட்டாச்சு. அப்பா 2 நாளாக 2-3 நாளாக படாத அவஸ்தை. அடுத்த மழை என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல, பார்ப்போம். இந்த காளைக்குட்டி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கொடுத்தாச்சுப்பா. ஓட்டிகிட்டு போகலை, இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது என்னடா ஏன்டா ஆடு வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி போகுது. அப்படி ஒரு அழுகை வருது. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. இது கூட பரவாயில்லப்பா. வந்து கொஞ்சம் மேய்ச்சல் வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் மேய்ச்சல் எடுத்துச்சு. எல்லாம் எங்கே மேய்ஞ்சிட்ருக்கு, இது மட்டும் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ எங்கே போகுது? எல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அவங்க வாய்ஸ் போல் கேட்டுச்சு போகுதுங்கெல்லாம். நம்மளும் இனிமேல் வந்து வீட்டுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகலாம். போய் வந்து ஏன்னா கொசுக்காக வந்து சாம்பிராணி புகை, வேப்பிலை புகைலாம் வந்து போடணும். அது போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் முன்னாடியே ஓட்டிகிட்டு போனால் தான் அதெல்லாம் போட்டு விடலாம். நம்ம ஆடுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து ஒன்றாகாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கப்பா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் வந்து அதற்கான வழிமுறைகள்லாம் நிறையா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாகவே போடணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக குட்டி வீடியோவானாவது நான் அதை வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும். அதாவது வயிறு வந்து ஆட்டுக்கு வந்து உப்பசமாக இருந்தால் என்னென்ன மருந்து கொடுக்கணும், அடுத்தது காலில் வந்து காயம் இருந்துச்சுன்னா இல்லை கால் வந்து தாங்குச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், கழிச்சலுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கணும்னு நிறைய பேர் நிறைய கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை வந்து குட்டி வீடியோவானாவது நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும். நானும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்து ஆடுங்களுக்கு ஒன்றாகாதுன்னு நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.